வணக்கம் அண்ட் வெல்கம் டு VBDS வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு உடன் வழங்குவோர் உதயகிருஷ்ணா அசல்னை மற்றும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட். நம்மளுடைய டாப் குக் அண்ட் டூப் குக்ல பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் 2 பேர் இந்த வைல்ட் கார்ட்ல வந்து புதுசா வந்து உள்ள வந்தாங்க. அந்த உடனே ஒரு 8 பேர் ஆயிட்டாங்க. அப்படியா? பின்னியம்மா போனவன் இல்ல எனக்கு ரொம்ப ஒண்ணுமே ஓடல. அப்ப நீ ஏன் ஓட வேண்டியதானே? டேய் பேயில போமா. இப்போ இந்த கிச்சனை ஃபுல்லா நிரம்பி வழியிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் அவருடைய டாப் குக். ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாத வேற லெவல் மா. ஏய் இது யாரு போய்? ரெடி தான் வரவா அண்ணன் நான் தனியா சுப்பிரமணியம் வருகிறா. ஐயோ தலைவரா கொலகாரன் அவரு. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? இந்த அம்மா வந்தா மட்டும் எனக்கு ஏதோ ஒரு ஆகுதுப்பா. என்ன ஆகுது? பயம் வருது. நம்மளுடைய டாப் குக்ஸ் வந்தாச்சு. ஆனா எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருச்சா என்ன இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பிளாக் போட்டு இல்ல வந்திருக்கீங்க. இல்ல எல்லாருக்கும் இன்னைக்கு ராகேஷ் பிளாக் போட்டு வரான்னு சொன்னாங்க. அதான் நாங்களும் ரைட் விடு. வெல்கம் டு தி ஷோ. எல்லாம் பளபளன்னு இருக்கீங்க. ஒரு காரியம் கேட்கணும். லாஸ்ட் வீக் நீங்க எல்லாம் என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், சேச்சி எங்க, பாட்டி எங்க, ஜோக் எங்க. அதுவும் டேஸ்ட் பண்ணி சொல்றத கடகடாம் புல்கடகடாம் அதனாலேயே எங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து என்ன விஷயம் அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஷெஃப் ஷெருபா நம்ம ஷோக்கு வர முடியாது. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. வயிறு வலிக்கிற மாதிரி இது அதுக்கு தான் இன்னைக்கு மின்ட்ர செட் எல்லாம் போட்டு லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இது போயிடும். மின்டா செஃப்ஸ் கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் சாய், ஷெஃப் சரவணன், ஷெஃப் யுவஸ்ரீ அண்ட் ஷெஃப் ஷெருபா. ஒரு வாயை திறக்கிறத பார்த்தா கெட்டலுக்கு வருவார் போடுது. ரொம்ப குஷியோ அந்த கண்ணனகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கிறேன். இப்போ டாப் குக் அண்ட் டூப் குக் காம்போ பண்ண வேண்டிய நேரம். சேச்சி எப்படி காம்போ பண்ண போறோம்? ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கோம்போ அமைய போறது. நம்மளோட டியூப் குக்ஸ் எல்லாம் பயங்கர அடிபுலி கெட்டப்ல ரெடி ஆயாச்சு. அப்படி சொல்லுமா? அவங்க பார்க்கலாமா நமக்கு? வேண்டானா விடவா போறீங்க? அவங்கள பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருட்களை உள்ள கொண்டு வரலாம். என்ன மூவி பிரீமியர்? பொட்டி எல்லாம் வந்துருச்சு. இந்த பொட்டிக்குள்ள சில மூஞ்சிங்க இருக்குது. அதே மூஞ்சிங்க பின்னாடி நின்னுக்குது. இன்னைக்கு நம்ம டூப் குக்கிங் எல்லாம் வந்து சினிமால வர கதாநாயகன் கதாநாயகிகளா ரெடியாகி நின்னுட்டு இருக்காங்க. முதல்ல வர போற குக் சுஜாதா மேம் வாங்க. எங்க ஆத்தால எல்லாம் கூப்பிடாதீங்க. அவ பேசுற பேச்சு என்னால காதுலயே கேட்க முடியாது. இதுவா ஷரா? சுஜாதாக்கா அடியாவது என்னைய கூப்பிட்டுருக்கா. அந்த தீலா கிட்ட மட்டும் போயிடக்கூடாது. சுஜாதாக்காக வந்திருக்காரு ராமராஜன். அதுல கூறு கடத்தனமா ஏன்டா அந்த மோதிரியே? காணாம போன தம்பி 10 வருஷம் கழிச்சு திரும்பி கச்சா மாதிரி பண்றான். பேச்சி பேச்சி நீ பெருமை உள்ள பேச்சி முத்து கொல்ல பண்ண போறேன். ஏய் ஜாக்கெட் டைட்டா விட்டுறாங்களா? ஒரிஜினல் மூஞ்சியோட இது நல்லா இருக்கு. அடுத்தது மனிஷா வாங்க. எனக்கு இது வேணும். எது வேணும், எது வேணும்? அதிர்ச்சியா மேல. இருக்கும். அந்த ஸ்ரீவெல்லிக்கு ஏத்த இந்த புஷ்பா ராஜ்ரா. எங்க அப்படியே முருகா. ஐயோ நான் இல்லையே. என்னவா இருக்கும்? அழகே பொறாமைப்படும் பேரழகி தீபாக்கா சிவகாமி பிறந்தது என் தப்பா. அவள் தலையெழுத்தை மாத்த முடியாதடா. ஏய் பரத் இருந்து கட்ட போட்டுருக்கு. ரொட்டேட். அச்சச்சோ வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டே. ஓய்தா. ஆரம்பமே உனக்கு வெற்றிதான், வெற்றி உனக்கு தான். பில்லி மாதிரியே இருக்காங்க. ராஜமாதா செருப்பு 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 ராஜமாதா. ராஜமாதா உள்ள பேண்ட் போட்டுருக்கா. ஒரே ஒரு ராஜமாதா வாக்கு. இப்ப நாம பண்றதுக்கு பேரு அடி பிரதட்சணை. ராஜரமோட பாட்டி மாதிரி இருக்கீங்க. ராஜமாதா கையில் போட்டிருக்கும் மோதிரம் தெரிய வேண்டும். இன்று எலிமினேஷனில் மனிஷா எலிமினேட் ஆயிடும். என்ன சொல்ற? நீங்கள் தான் இருக்கிறீர்கள். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். வெளியே போவதற்கு தயாராக இரு. ராஜா மாதா மாதிரி பண்ணா அது இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுகுது. அடுத்தபடியா மாஸ்டர். என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஏய் அப்பா ஏய் அப்பா டேய். சிலு சிலுப்பா, சிமுட்டு பத்தல, காட்டு பத்தல, கழனி பத்தல, மாவுல பனியாத்துல, புள்ள வவுத்துல, கல காத்துல திகில் அடிச்சானே எனக்கும் திகில் விழுந்தது. இதான்
பயப்படுறியா குமார்? ஐயோ என்னால முடியல. தெரியுமா ஐயா அந்த பேர் தானே தெரிஞ்சது. நான் ஜெயிலுக்கு போறேன். ஆனா அந்த பயம் இருக்கா வந்திருக்கிற இடம் சூப்பர். சும்மா பட்டைய கிளப்பலாம். யாரா நீ? என்ன பார்த்து இந்த டாப் குக் டூப் குக்ல இந்த கேள்வி கேட்கிற மூணாவது அது. மூணே ஒழுங்கா சொல்ல வரல. அங்க நல்லா வந்து சார் இங்க வரும்போது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது சார் உங்களை பார்த்து சொல்றேன். கண்ணா ஒரே ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோ. இந்த போக்கரிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா உனக்கு? சொல்லுங்க சார். இந்த போக்கரிக்கு அத்தனை ஃபைட்டும் யாருக்கு? மகேஷ் பாபு சாருக்கும் ஃபைட் பண்ணேன், விஜய் சாருக்கும் ஃபைட் நான் தான் பண்ணேன், சல்மான் கானுக்கும் நான் தான் ஃபைட் பண்ணேன். என்ன வச்சு ரிஹர்சல் பார்க்க போறீங்க? ஒன்னா வச்சு என்ன பண்ணேன்னு எனக்கு இன்னி வரை தெரியல. மாஸ்டர் உனக்கு தான். செத்தான் சிவனாண்டி. வந்திருக்கிற இடம் சூப்பர். அடுத்தது சாயிதரா சார் வாங்க. என்னோட வில்லன் ஐயோ யாரு? ரஜினி சாரா? ரஜினி. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க. சும்மா அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும். டேய் ஐயோ அடிக்க கூட முடியாது. வெரி பேட். இங்க பாருங்க பட்டு சார், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. செஃப்ன்றவங்க அன்பா இருக்கணும், அடிதடி பண்ணக்கூடாது. பண்பா இருக்கணும், பாத்திரத்தை தூக்கி அடிக்கூடாது. கருணையா இருக்கணும், கருணைக்காங்க தூக்கி அடிக்கூடாது. சூப்பரா இருக்கணும், ஸ்பூன்ஸை தூக்கி அடிக்கூடாது. மொத்தத்துல செஃப்ன்றவங்க கட்டி அணைக்கிற மாதிரி இருக்கணும், எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தரமா கட்டாத பிரிட்ஜும் தரன்னு இழுத்துன்னு வந்து அடிக்கிற ஜட்ஜும் என்னைக்கும் நல்லா இருந்தா சரித்திரமே கிடையாது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இன்னைக்கு உங்களால என்ன அடிக்க முடியாது, முடியாது. கை வைக்க முடியாது, முடியாது. உங்களால தூக்கி அடிக்க முடியாது. முடியாது. அதுக்காக தான் இந்த கெட்ட போட்டு வந்தேன். இது அப்பவே சொன்னேன் நானு, அவரு டக்குனு எடுத்து விட்டு அடிப்பாரு யாரு சொன்னேன். சூப்பர் தான். இப்ப நான் ரஜினிடா. இப்ப விடுறா பாப்போம். இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. இவனுக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது. சீக்கிரம் எடுத்துட்டாங்க. பழைய போல அப்பா மாதிரி இருக்கானடா. சைத்தோ புஷ்பாக்கு ஸ்ரீவல்லி தான்டா, ஒன்னும் பண்ண முடியாது. யாரு? தனுஷ்னா தீனா தான். வேணாண்டா வேணாண்டா, பரத் வருவான்டா. பரத்தா வேண்டாம் சார். என்ன எல்லாரும் என்ன இப்படி பயப்படுறான்? ரொட்டேட். வணங்காத மனுஷன்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. போகி 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 போகி. நீ வெளில போனா போய் தான் நமக்கு. பாத்தீங்க சேம் அப்படியே இருக்காங்க பாத்தீங்களா? அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். கரெக்ட். பேசுங்க பேசுங்க ஐயா, ஐயா பேசுங்க ஐயா, நீங்க பேசிதான் ஆகணும். 10வது எபிசோட், 10வதா? இல்ல இல்ல 10வதுக்கும் மேல எபிசோட், 10க்கும் மேற்பட்ட எபிசோட். சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க. இத்தனை எபிசோட் நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மொதல் எபிசோட்லயே ஓடிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தேன். என்னோட முதல் எபிசோட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அந்த 3 மாசத்துக்குள்ள ஃபுட் பாய்சன், ஃபுட் பை பாய்சன், ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த குக்குங்க தான். நான் ஃபேன்டா, தனுஷ் சார் ஃபேன்டா. நானும் ஃபேன் தான்பா. நண்பா. நண்பா. இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒண்ணே ஒன்று தான் பண்ண முடியும், எலிமினேஷன், சாரி டெடிகேஷன். ஓகே, இந்த ஷோல நானும் ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அங்கிள் வாங்க. அங்கிள் வாங்க. அங்கிள் வாங்க. பரையப்பா செந்தில். லைட்டா பயமா இருக்கு நண்பா. ஓ நண்பா நண்பா போட்டு விஜய் சந்திரம். அடுத்து நம்ம என்பியை கூடுவோம்பா. ஐயோ இவனா டேய், என்ன தவிர யாரும் அப்பா டேய். அதிர்ச்சி வர இன்னும் வரல. பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. யாரா இருக்குன்னு தெரியலையே. அதிர்ச்சி வரணுமா உங்களுக்கு இப்போ? தளபதி தான். ஏய் யாரா வந்திருக்கிறது? பிரியாமணிடா. ஐயோ முத்தலகே, என்ன வெக்கப்படுற? இப்ப ஃபீல் பண்ண வேண்டியது இவன் இல்லடா, அவன். ஏ மனிஷா, மனிஷா. அதிர்ச்சி அதிர்ச்சி. ஓகே ரொட்டேட். என்ன நண்பா, நீ இல்லனா ரொம்ப குஷியா இருக்காங்க. ஆமா நண்பா, அவனுக்கு பொண்ணுங்கனாலே குஷி ஆயிருவான். ஏய் முத்தலகே ஓடிங்க. அங்க நின்னு இருக்க. உங்க அம்மா. ஓடிங்க. ஏய் ஆத்தா தேவல்லாத எண்டல உரண்டில போட்டு அப்பே
அவர்தாங்க என் வீரா. கேளா. சாஞ்சிக்கலாம்ல. கொஞ்சம் அடி வாங்கிட்டாலும் குணத்துல தங்கம்டா. என்ன நண்பா? புரியுது நண்பா, உனக்கு கிடைக்கல போறா. ஒண்ணும் புரியல நண்பா. ஹாப்பியா? ஹாப்பி தான், அதிர்ச்சி இல்ல. அதிர்ச்சி வரலனா ஹாப்பி. ஹாப்பி. தம்பி அதை நான் சொல்லப்பா. அடுத்து 2 பேரு, 2 கொடூரம், 2 அபூர்வம். 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து கையில வச்சுக்கோங்க. எனக்கு ஐசு வேணாம், ஐசு வேணாம். அப்ப நான் தான்டா சுபாஷிக்கு ஆம்பளை கூட செட் ஆகாது. செத்தாருடா. நீங்க ஐஸ்வர்யா தத்தா வருவீங்க தானே நினைச்சீங்க? ஆமாடா. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்னடா ரெஸ்ட் ரூம்ல இருந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கா டயர்டாயி? அவதாயா இவன் மரத்து நோ வே. நான் அடிச்சா தாங்க மாட்டேன். நீ அடிச்சு பாரு. நான் ஒரு சலப்பு அடிச்சா நீ தாங்க மாட்டே. ஓபன் பண்றதுக்கு 1/2 மணி நேரம். இஷ்ட போதும் ஐயா. பாவம் பாவம் ஜாம். ஐயோ அண்ணனும் தம்பியும் கொல்றாங்களே. ஐயோ எனக்கு ஒண்ணாச்சு பண்ணுப்பா. கீழே இருக்குதா? கீழே கிடக்கு. என்ன நாக்கெல்லாம் திறக்கிற வெளியா? ஏய், ஏதாவது டயலாக் சொல்லு. இது வேறயா? Twinkle twinkle little. அது இவரு சொல்ல மாட்டாரா? சார் அவன் மனப்பாடம் பண்ணதே ஒண்ணுதான் சார், அதையும் கெடுத்துட்டீங்க. மிச்சம் ஒருத்தர் உள்ள இருக்கான், ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். அதிர்ச்சி. புஷ்பாவுக்கு பொறுமை கிடையாதுடா. புஷ்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டான். யாருக்கு அடங்காதவன். யாரா? புஷ்பா. ஐயோ அவன் வாய்ஸ் வேற எடுக்கிறேன்னு ஏதாவது டார்ச்சர் பண்ணுவானேடா. என்னடா மூஞ்சி இது? என்னடா இது? என்ன நண்பா இது? என்ன நண்பா? ராகேஷ் ஒன்னு கேட்டுக்க. நீங்க கூப்பிட்டதுனால நான் வரல. நீ வந்ததால தான் நான் கூப்பிட்டேன். ஐயோ சார், நீங்க கூப்பிட்டதுனால நான் வரல. நானே நினைச்சாதான் வருவேன். புஷ்பானா ஃப்ளவர் இல்லடா, ஃபயர். அட்டா. அங்க வர தெருப்பு. அந்த ஸ்டெப் பண்றாடா. நான் நொண்டி அடிச்சலாமே. புஷ்பா நான் ஃப்ளவர் நினைச்சீங்களா? புஷ்பா, புஷ்பா. ஃபயர் சார். அடங்காத. ஏன்டா அப்படி பண்ற? உன்னால கிரைம் ரேட் கூட்டிக்கிட்டே கவலையே படாத. அடங்காதவன். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீ நார்மல் கெட்டப்ல வந்தாலும் யாரும் பேச மாட்டாங்க. இதுல வேற இந்த கெட்டப். ஏய் புஷ்பா ஆம்பளடா, பொம்பளை இல்லடா. புஷ்பா ஆண்டியா? அடங்காதவன். பயடா ஒளிச்சிருவேன். பிளேஸுக்கு போப்பா. ஆண்டி வா ஆண்டி. ஏய் புஷ்பா ராணி வா. ஆண்டி புஷ்பா ஆண்டி. ஏய் புஷ்பா ராஜிடா. புஷ்பா ஆண்டி. டாப் குக் அண்ட் டூப் குக் வந்து காம்போ ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வழக்கம் போல நம்மளுடைய கோல்டன் டேபிள் சேலஞ்ச் தான் போக போறோம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சு. அந்த சேலஞ்சு உள்ளே வாங்க. காதல் படத்துல பார்த்தது பரத் சார் கிளைமேக்ஸ்ல வருவாரு. இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமையில பார்க்க போறனோ. டேய் யாரா நீ? ஜெயா. ஐயோ இந்த அவமானம் உனக்கு தேவை. இன்னைக்கு உங்களுக்கான கோல்டன் டேபிள்கான டாஸ்க் இங்க இருக்கு. இது வந்து எக் பாக்கெட்ஸ். எக் பாக்கெட்டா? இது எப்படி போடுறதுன்னா, ஒரு கடாயில எண்ணெய் வச்சிங்க, எக் கொடுப்பாங்க, அதை நல்லா பீட் பண்ணீங்க ஒரு போல்ல. அதுக்குன்னு ஒரு கரண்டி இருக்கு, அந்த கரண்டியை கொடுத்துருவோம். அந்த கரண்டியை நீங்க சூடான எண்ணெயில முதல்ல முக்கணும். போல்ல இருக்கிற முட்டையில அந்த சூடான கரண்டியை விட்ட உடனே அது அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு வெந்துரும். எடுத்து நீங்க திருப்பி ஆயில வைப்பீங்க, அது முட்டை பாக்கெட் மாதிரி வந்துரும். அப்படியே பாக்கெட் மாதிரி வந்ததுல உள்ள வெங்காயம், தக்காளி, குக்கும்பர் வச்சு மேல வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொடுக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் எக் பாக்கெட்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் கோல்டன் டேபிள். சூப்பர். இந்த கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கு உங்களுக்கு கொடுக்க போற டைம் 20 நிமிஷம். முதல்ல 5 முட்டை தான் கொடுப்போம்.
5 முட்டை தீந்து போச்சுன்னா சரி டூப் குக்ஸ் வந்து அவங்க என்ன கேரக்டரா இருக்காங்களோ அதே வாய்ஸ் அதே பாடி லாங்குவேஜ்ல வந்து ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு செத்தாண்டா. அதுக்கப்புறம் இன்னும் 5 முட்டை கிடைக்கும். ஆனா அது பண்ண வேண்டியது டாப் குக்ஸ். அப்படியா? அருமாமா நீங்க தான் பண்ணணும். எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா நம்ம அதிர்ச்சியர் என்ன டேல் அவனுக்கே டைலாக் தெரியல. அவர் மேல வந்து புஷ்பா புஷ்பான்னு சொன்னா குடுக்கலாம் நம்ம முட்டை. உங்களுக்கு தேவையான பொருட்கள் உள்ளே வரட்டும். உங்களுக்கான டைம் 20 minutes. அந்த 20 minutes starts now. சூப்பர்மா. எண்ணெய் எடு. இந்த எண்ணெய் மாஸ்டர். ஏதோ ஒரு எண்ணெய் ஊத்தியா. பொறுமையா கிடப்பிடிங்க. போடுங்க 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 இன்னும் போடுங்க நம்ம முக்கணும் இல்ல. முக்கணும் தான், நம்ம முக்க தான் போறோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் லைஃப்ல சந்தோஷமா இருந்திருப்ப. இதுக்கப்புறம் தான் உனக்கு மன உளைச்சல், டெப்ரேஷன், ஹார்ட் அட்டாக், ஓவர்லாம் விழுந்திருக்கு உள்ள. ஐயோ சாப்பிட போறது அவங்க தானே. இல்ல சுபாஷ் முட்டைகளை உடைச்சு ஊத்து. ஐயோ யாரா எப்ப பார்த்தா நை நை. ஊத்திட்டியா? புதுசு புதுசா பண்றாங்க. இதெல்லாம் இது பண்ண கிடையாது. பண்ணிருக்கீங்களா? இல்ல. இது என்னது? தேர்ந்தெடுக்கறாங்களோ வேணும்னா எதுக்கு வேணும்? எதுவுமே பண்ணலனா எதுக்கு வேணும்? நீ காதுல கொஞ்சம் கத்துறது கம்மி பண்ணு. அப்போ எனக்கு வேலை வரும். பண்ணியா? பண்ணு. ஐயா ஸ்பீட் அதுல நொர மாதிரி வரணும். அதுதான் சூப்பரா பீட் பண்ணும். நொர இங்க வாயில வருதா பாருங்க. இதுக்கு மேல ஸ்பீடா பண்ணனா என் வாயில இருந்து நொர வரும். இந்த கத்தியால நான் எத்தனை வேற வந்து போர்க்களத்துல இப்போ இது பண்ணலனா இந்த கத்தியை வச்சு ராஜமாதாவே நான் கொன்னுடுவேன். எல்லாரும் ஒரே கேஸாமா. நீங்க பண்ண கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தம். உங்களுக்கு என்ன சொன்ன நானு? பிரெட் பால் சாப்பிட்டு உடம்ப ஏத்துக்கினேன். பசிக்குதுங்களா? இதுக்கு மேல உடம்பு ஏத்தி யார் அடிக்கிறதுக்கு? தெரியுது நீ மூடு. என்ன நீ பாட்டு உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க? ஒரு மரியாதை இல்ல. எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு தெரியல. எடுக்கிறது பிச்சை. நீ பாட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கியா? இத புடிங்க. உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன? இப்படி இல்ல. ஐயோ ஐயே வந்து ஒரு மாதிரியா வருது. நான் சொல்லாம ஒண்ணும் பண்ண கூடாது. சரி நீ சொல்லி அங்க வச்சிருங்க. அங்கே வச்சிருக்கேன் பாரு. இது இவள் சொல்லி தான் நான் செய்யறேன். இந்த வரும் நான். இது வேற ஏதோ பண்ணிட்டீங்கடா. வேற ஏதோ யாருக்கு வரலையா? ஐயோ நான் பண்ணிட்டேன். வெற்றி 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 வெற்றி. எடுத்துரு எடுத்துரு. டேய் கிட்ட வந்துறாத. என்னடா? சொன்னேனா இல்லையா? என்ன பின்னாடி வரல? அம்மா ஏம்மா முத்தழகு எந்த ஊருமா? என்னயா? இதெல்லாம் எதுக்குமா விபிடிஎஸ்ல வச்சிருக்காங்க? காய்கறி கட் பண்றதுதான் அது பேரு. என்ன லுக்? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லல்ல. வந்ததே ஒண்ணு நல்லா வந்துச்சு. அதையும் எடுத்து நீ திட்டிய. அவன் கேக்குறான். ஐயோ வர மாட்டேங்குது. ஓச்சே சேலஞ்ச் எனக்கு வர மாட்டேங்குது. இந்த இவங்கள வச்சுக்கிட்டு ஓ சேலஞ்ச் எனக்கு போட்டு கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பையே வாவ். ஏங்க எல்லாரும் வரலாம் வரலாம்ன்றீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கலாம் இங்க பாருங்க. மொத வாட்டி பண்றாங்க பக்காவா வருது. சூப்பர். ராஜமாதாவுக்கு ஒரு கை ராஜா மாதா. ஏன் கத்துற? நீ எங்கடா நீ பண்ண போற? சரி விட்டு நான் மறந்துட்டேன். போய் உட்காந்து. சார் ப்ளீஸ் சார் விட்டு போகாதீங்க சார். ஐயோ இதெல்லாம் பண்ணுவோம். என்ன போய் உட்கார்ந்துட்டாரு? டேய் என்னடா அவ்வளவுதானா? என்ன தம்பி என்னாச்சு? ஐயோ என் தம்பி போனாலும் கோல்டன் டேபிள் கிடைக்காது. நான் போனாலும் கோல்டன் டேபிள் கிடைக்காது. அதிர்ச்சி மாஸ்டர் அருமை இப்போதான் எனக்கு தெரியும். ஐயோ நோ நான்சென்ஸ். முத்தழகு நான் உனக்காக ஒருத்தி அங்க காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என் நினைப்பே வரலல்ல? டைலாக் சொல்லியாச்சா? கிளம்பு. திருப்பி அவர் எடுக்க மாட்டாருமா. ஏன்னா நான் அப்பனா ஒரு பிசி எந்த அவர் எடுக்கல. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்க. அம்மா சைத்து நீ போயிட்டு அந்த டயலாக் மட்டும் சொல்லுவா போ. என்ன சொல்லணும் சொல்லு. இது யார் ஏரியால வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். யார் ஏரியால வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் போய் பார்த்து. சார் யார் ஏரியால வந்து யார சீனை போடுறது செஞ்சிருவேன். ஓகேவா? தனுஷ் ஆமா நீ எடுத்துக்கமா. நாலு முட்டை கொடுத்துறலாம். படையப்பா சொல்லுமா. எப்படி சுட்டுக்கிட்டு இருக்கீங்க? நல்லா ரகமா சுட்டேன். முத 2 சுட்டேன். அவர் பாட்டு வாயில போட்டு போயிட்டு இப்ப 2 சுட்டு வச்சிருக்கேன். ஆமா இப்படி பண்ணா எப்படி கோல்டன் டேபிள் கிடைக்கும்? கிடைக்காதுதான். சேச்சி அதை நான் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு தடவை ஏன் புஷ்பா டைலாக். உங்க பூச்சாண்டிக்கு நடுங்கிறவன் இல்ல. உங்க பூச்சாண்டிக்கு நான் நடுங்கறவன் இல்ல. அலற உறவன். அலற உறவன். அடங்காதவன். 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 சூப்பர். உழைக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையிலே டாப் குக்கு டூப்பு குக்கு வந்ததுல இன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம். இல்லையாக்கா
என்கிட்ட இப்படி யாரும் ஐயோ கண்ணு வச்சிர போறீங்க இங்கிட்டு பாங்க தெரியாம வந்துட்டேன் சொல்லும் போதே எல்லாரும் ஐயே இவ்வளவு அப்படி கேட்பேன். இப்ப எப்படி இருக்கு? இதுக்காகவே செய்யற கொஞ்சம் தீய கம்மி பண்ணிடுவோமா? சுபாஷ் ஆரம்பிக்கலாம். சுபாஷ் நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆமா எல்லாரும் ஆரம்பிக்கலாமா? கமலஹாசன் பச்சோட தான் ஆரம்பிப்பாரு. ஆரம்பிக்கலாங்களான்னு ஆரம்பி சுபாஷ். முட்டை வேணுமே. முட்டை வேணா அங்கே பண்ணிடுவாங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணா பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சுட்டு என்னங்க நகலா இப்படி கட்டிடணும். இது வேறயா? நம்ம முட்டை பண்ணி இப்படி போய் மாஸ்டர் பண்ணு பண்ணு. பேச்சு பேச்சு வாடி வாடி வாடி. ராமராஜ் எப்படிலாம் பால் கறப்பாரா? பாடி பாடி கறப்பாரு. முட்டை அடிச்சு கொடுங்க. பேச்சு பேச்சுனா செல்லாது. ஏதாவது கிராமத்து கோபமான டைலாக் பேசுங்க. ஏய் என்னது? நான் சொல்றது உனக்கு காதுல விழுகுதா விழுகலையா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. என்ன டாஸ்க் கண்டுபிடிக்கிறீங்க? போடவே முடியல. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அசிங்கமா திட்டுதுப்பா. ஒரு 4 முட்டை பார்சல். அடியே முத்தரகே, நான் வேணாம் நினைச்சிட்டு இருந்தப்ப நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா உன் கூட தான் வசனம் எல்லாம் பேசின. இங்க பாரு, இப்ப நீ முழுசா என் கூட வந்துட்ட. இனிமே எங்க ஆத்தாளுக்கு உன் கூட பழகிறது பிடிக்கல, எங்க அப்பா கௌரவம் போயிடும், அதனால நான் இங்க சொல்றத நான் கேட்பேன். அப்படி இப்படின்னு ஏதாவது கிரிக்கல் பண்ணி விலகலாம் நினைச்சேன். இந்தாடி கண்டன் துண்டமா வெட்டுவேன் வச்சுக்க. இவன் என்ன பார்த்தே பேசுறான். நல்லா பேசிட்டான். இவனுக்கு ஒரு 6 முட்டை கொடுங்க. ஆஹா அற்புதம். 6 முட்டை குடியாயோ? எங்க டீச்சர் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. இந்த பாக்கெட்ல பர்ஸ், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே வைக்கலாம் இந்த பாக்கெட்ல. அவ்வளவு பெரிய பாக்கெட். தீபா 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 எல்லாரோடையும் போய் பார்த்தேன். உங்களோட தான் கரெக்டா வந்திருக்கு. எல்லாரோட நிச்சயமாவே உங்களோட தான் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு மழை வர போறது. மழை வர போகுதா? இல்ல அப்புறம் தீபா இருந்து வின் பண்ணா. அப்படிங்களா? ஐயோ வரலையே. அந்த ஸ்பூனை நல்லா கலக்கிடுவோம். ஆஹா, நாங்களும் ஆரம்பத்துல ஒண்ணுமே வராது அப்படின்னு நினைச்சோம். பரவாயில்ல, இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு வந்திருக்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? எங்களுக்கு அந்த டேபிள் மேல அந்த டேபிள் உனக்கு ஒழுங்கா வரலன்னு சொல்லணும். டேபிள் மேல ஆசை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது ஏன் ஒன்றும் சரி வரவே மாட்டோம். நமக்கு மாட்டோம் வரமாட்டேன்னு சொன்னா விட்டுறா போறீங்க. பின்னாடி வர மாட்டேங்குது. அது என்னன்னு தெரிஞ்சிச்சு. பையோ அது 2 பேருக்குமே இது விருப்பம் இல்லை செய்யறதுக்கு. ஓ அப்படியா? அது சும்மா கடமை முதல்ல வந்து மைண்ட் செட் பண்ணிட்டோம். அதனால நமக்கு அது வர மாட்டேது. என்ன தனுஷ் எவன்டாவே இவ்வளவு போட்டீங்க சார் ஃபர்ஸ்ட் வராம இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் தொழில் கத்துக்கிட்டோம் சார். பிரெட் ஆம்லெட் கடை தான் இருக்கு. ஒன்னாவது ஒழுங்கா கொடுங்கப்பா. ஒண்ணு வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. அதை கூட வெளியே எடுப்பாரான்னு டவுட் தான் சுபாஷ் ப்ரோ. ராஜமாதா டைலாக் சொல்லுங்க. என்ன டைலாக்? இதுவே எனக்கு 2 முட்டை வேணும். இதுவே என் சட்டம். இதுவே என் ஆசனம். வந்து அறிவில் ஆணி எனக்கு 2 முட்டை வேணும். இதே சத்தம் என் ராசம். உன் ஆசனம் இல்லம்மா, என் ஆசனம். இன்னும் எமோஷனலா வேணும் எனக்கு. இதே சத்தம். எனக்கு 2 முட்டை வேணும். இது என்னடா மாமா பயந்துட்டோம். இவ்ளோ போட்டோம். அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்லையா நம்மளை விட அதிகமா போட்டிருப்பாங்க ஐயா. 10 9 8 7 6 5 4 3 2 1 14 29 27 5 சுபாஷ் 3 10 21 கோல்டன் டேபிள் சேலஞ்சோட வின்னர் யாருன்னு பாத்திரலாம். அதாவது 2 பேர் பயங்கர க்ளோஸா இருக்காங்க. ஒன்னு 27 ஒன்னு 29. 27 போட்டு என்பி, 29 போட்டு சைத்ரா கோல்டன் டேபிள் வின்னர். ஏய் என்னப்பா இது 3ஆம் டேபிளா? சைத்து சைத்ரா வாழ்த்துக்கள். கோல்டன் டேபிள் வந்துருங்க. வாழ்த்துக்கள் சைத்ரா. வாங்க டீச்சர். மெயின் குக்கிங் சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி நண்பா. சோ இன்னைக்கு வந்து மெயின் குக்கிங் சேலஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. வினி சேச்சி இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்குள்ள சேலஞ்ச் ஒரு டாப் டக்கரான ஒரு சேலஞ்ச். டாப் டக்கரா? அதுக்கு நம்மளோட மென்டர் ஷெஃப்ஸ் எல்லாம் உள்ள வர போறாங்க. அவங்க எல்லாம் சாதாரணமா வர போறது இல்ல. ஐயோ வேற மாதிரி வர போறாங்க. வேற மாதிரி.
நம்ம சிட்டில இருக்கிற 4 பகுதியில இருந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், ராயபுரம், பெரம்பூர். இது பாத்தீங்கன்னா இந்த 4 ஏரியாவுமே வந்து என்ன பியூட்டினா மெட்ராஸ் சிட்டில இருந்தா கூட 4 வேரியஸ் குசின்ஸ்ல ஃபேமஸ் ஆனது. பெரம்பூர் வந்து ஆங்கிலோ இந்தியன் குசினுக்கு ஃபேமஸ் ஆனது, மயிலாப்பூர் வந்து வெஜிடேரியன் குசினுக்கு ஃபேமஸ் ஆனது, ட்ரிப்ளிகேன் வந்து ஆர்காட் குசினுக்கு ஃபேமஸ் ஆனது, நார்த் மெட்ராஸ் ராயபுரம் வந்து சீ ஃபுட் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த 4 ஏரியாவுமே இந்த குசினை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு உங்க சேலஞ்ச் அமைய போகுது. நீங்க என்ன சமைக்க போறீங்க, உங்களுக்கு எந்த ஏரியா கிடைக்க போகுது அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு செஃப் தானும். நீங்க எந்த ஏரியா ரெப்ரசென்ட் பண்றீங்க? ட்ரிப்ளிகேன், திருவல்லிக்கேணி. யுவஸ்ரீ மயிலாப்பூர். மயிலாப்பூர். செஃப் சரவணன் ராயபுரம். பெரம்பூர். ஒரு டீம்ல இருந்து ஒரு டாப் குக் வந்து கார்டை செலக்ட் பண்ணலாம். ஐஸ்வர்யா, நீங்க எந்த ஏரியா எடுத்திருக்கீங்க? மயிலாப்பூர். அழகான ஊராச்சே. சைத்ரா அண்ட் ஐஸ்வர்யா. மனிஷா பெரம்பூர், ஆங்கிலோ இந்தியன் குசின். ஆங்கிலோ இந்தியன். மனிஷா அண்ட் சுபாஷ் ஆங்கிலோ இந்தியன். அவன் ஆங்கிலோ இந்தியன் ஆச்சே. சுஜாதா மேம் அண்ட் விஜயன் சாருக்கு என்ன எடுத்தீங்க? ராயபுரம். என்பி அண்ட் சாய்தீனா ட்ரிப்ளிகேன். ட்ரிப்ளிகேன். வாழ்த்துக்கள். உங்க டேபிள் போங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஆமா கமல் சார் ஆரம்பிக்கலாங்களா? முடிக்கலாங்களா? கோல்டன் டேபிள் வின் பண்ண நம்மளோட சைத்துக்கு வந்து ஏதாவது பவர் இருக்கா இன்னைக்கு? 4வது தடவை சார் இது. ஒரு இது பார்க்கல அட்வான்டேஜ். இந்த வாட்டி அட்லீஸ்ட் ஓகேமா, நீ 4 வாட்டி வின் பண்ணிட்டல. உனக்கு நான் இன்னைக்கு 2 சூப்பர் பவர் தான். ஓகே, முதல் சூப்பர் பவர் இந்த 4 குசின்ல எது வேணா சூஸ் பண்ணி. ஓகே. வந்தது எடுக்கிறீங்களா வேற எதாவது எடுக்கிறீங்களா? நாங்க எங்க செஃப் கூட டிஸ்கஸ் பண்ணி தான். 1 minute டைம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, சோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தீங்க, என்ன எடுக்கிறீங்க? நாங்க பெரம்பூர் எடுக்கிறோம். மயிலாப்பூரை விட்டு கொடுத்துட்டு பெரம்பூர் எடுக்கிறீங்க. ஓ, ஆங்கிலோ இந்தியன். இதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம எடுத்தது வந்து எல்லாமே வாட் வி கால் மைக்ரோ குசின் சொல்லுவோம். சென்னையில் இந்த மாதிரி நிறைய மைக்ரோ குசின்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து அதை ஹைலைட் பண்ணது கிடையாது. ஆங்கிலோ இந்தியன் குசின் பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போது மദ്രാസ് கறி பவுடர் என்ற ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் வந்து இங்க வந்து உருவாக்கப்பட்டு பக்கிங்ஹாம் பேலஸோட இன்வென்ட்ரியில இருந்திருக்கு. கொரோனேஷன் சிக்கன் என்ற ஒரு ரெசிபிக்கு வந்து இது ஒரு கீ இன்கிரீடியன்ட். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து அங்க வரைக்கும் போனது வந்து I felt it's a great thing. அது ஹைலைட் பண்றதுக்காக தான் இந்த பெரம்பூர் குசின் எடுத்திருக்கோம். So we would like to highlight that thing. Wonderful. ரெண்டாவது பவர். ராகேஷ் உங்க டேபிளுக்கே வர மாட்டான். ஏய் ஆண்டி, சூப்பர் பவர். உங்களுக்கு இது ஒரு கம்பல்சரி போனஸ். இது நீங்க கம்பல்சரியா செஞ்சே ஆகணும். உங்களுக்கு இந்த கிச்சன்ல காம்படிஷனா இருக்கிற வின் பண்ணக்கூடிய நினைக்கிற 2 பேரை சூஸ் பண்ணி அவங்கள 5 நிமிஷத்துக்கு உள்ள இருக்கிற அந்த புறத்துக்கு நீங்க அனுப்பிச்சு வைக்கணும். சார் இது என்ன கொடுமை சார் இது? யாரு டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? அதுவும் உங்க செஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். டீமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி 2 பேர்த்தை இப்ப அந்த புறத்துக்கு அனுப்ப போறாங்க. அந்த 2 பேர் யாரு? சைத்து, சுஜாதா அம்மா, என்பி. இது நம்ம என்பி சுஜாதா. அச்சச்சோ, பிரச்சனை இல்லை விட்டுரு. சோ சுஜாதா அக்கா and NP please come forward. இப்படிலாம் பண்ணாங்க சார். இது என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. ஃபீல் பண்ண என்ன கண்ணா இருக்குது? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சே மன்னிச்சுக்கோங்க. இந்த வேலையா? இதுக்கு மேலே அந்த வில்லங்க வந்தா என்ன? ஒரு பண்ணியான வில்லங்க உங்களை காத்துட்டு இருக்கு. அந்த வில்லங்க உள்ளே வரட்டும். செஃப், இது என்னது? இது எனக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு, புதுமையா இருக்கு. இந்த வில்லங்கத்தோட பேர் ஸ்டிக்கி வால் சேலஞ்ச். நம்ம டாப் குக்ஸ் எல்லாம் வந்து சுத்தம் முகத்தை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்படி நிக்கணும். ஐயோ, இது என்ன போஸ்ட்ல பொசிஷன்ல இருக்கோ அதே மாதிரி நிக்கணும். சோ இந்த பொசிஷன்ல நின்னுகிட்டு தான் நீங்க உங்க டூப் குக்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டா நிக்கணும். மாறி வேற மாதிரி டூப் குக் சமைக்க போறாங்க. நாங்க பெல் அடிக்கிற வரைக்கும் டூப் குக் சமைப்பாங்க. அதுக்கப்புறமா எப்போ நீங்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அது வரைக்கும் இது ரொட்டேஷன்ல வரும்போது நீங்க அந்த பொசிஷன்ல தான் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். செஃப், எங்களுக்கு என்ன எத்தனை நிமிஷம் நாங்க இது பண்ணணும், எத்தனை நிமிஷம் நாங்க ஃப்ரீயா ஜாலியா பண்ணலாம் அதெல்லாம் சொல்லுங்க. கோல்டன் டேபிள்ல உங்களுக்கு இது இல்லடா, போதுமா? இல்ல அப்படி சொல்லுங்க, அதுதான் கேட்டேன். இந்த வில்லங்க எல்லா டேபிளுக்கு உள்ளே வரட்டும். ஆமா வரட்டும். இந்த டாஸ்க் உங்களுக்கு கொடுக்க போற டைம் 1 hour. டாப் குக் எல்லாம் ஸ்டிக்கி வால்ல ஒட்டின்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். சப்போஸ் நீங்க அது பண்ணலன்னா நீங்களும் அந்த புறத்துக்கு போயிடுவீங்க. ஓகே ஓகே சார். உங்க 1 hour starts now. போய் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு வரோம். போங்க. ஓகே சார். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்.
ஆனியனு கேரட் கேரட் கவலையப்படாத உன்னை நான் பாத்துக்கிறேன் கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க என்ன ஒரு கடமை கடமை ஐயோ உழுத போது ஆரம்பிச்சா என்னத்த ஆரம்பிக்கிறது ஒண்ணும் இல்ல ஆரம்பிக்கிறதுக்குலாம் எங்க அம்மாவும் என்பியும் தான் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க நான் ஆரம்பினா என்ன தரேன் ஐயோ அங்க இருந்து நம்ம இதை எடுத்துருவோம் அதை எடுத்துருவானாலே இது ஒண்ணுங்க பண்ண மாட்டாங்க நேரா பார்த்து பேசும்போதே அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். தங்கச்சி ஏமா இந்த குணம் வந்துட்டு இருக்கு என்னுடைய குக்கு வில்லங்க முடிச்சது இது அதை அனுப்பி விட்டுருக்குள்ள என்ன இது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மயிலாப்பூர் அமைச்சது ஆனா நமக்கு வந்து பெரம்பூர் கிடைச்சா நல்லா பண்ணுவோம்னு ஒன்னு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். நமக்கு அதே கிடைச்சிருக்கு. நமக்கு அதே கிடைச்சிருக்கு. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஓகே என்ன சொன்ன? சௌந்தர்யாட்ட சுகர் மட்டும் எடுத்து வச்சு கரைச்சிக்கிட்டு இருந்தா சொன்னேன். ஃப்ரிட்ஜில் என்ன கரெக்ட். தண்ணி எடுத்து குடிக்கிறாளோ? சுகருக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜை திறக்கணும்? கியூட்டி பொன்னி அரிசி எடுத்துட்டு வா. பொன்னி அரிசி. என்ன நண்பா ரொம்ப வேலை வாங்குறாங்கப்பா. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்டா. புஷ்பா வந்துட்டனா அப்படி பாராட்டாத ஒண்ணு நிறைய இருக்கு. ஸ்டார்டிங்கா பாராட்டு அப்புறம் திட்டக்கூடாது சுபாஷ். இந்த பொன்னி அரிசி எடுத்தா எனக்கு ஒன்சல் எனக்கு எடுத்து எட்டாது எட்டாத உயரத்தில் அரிசி வைத்தது யாரு? தெரியாது காய் வலிக்குது. பொன்னி அரிசி. வலிக்குது. ஆமா 2 கப் எடுத்து வாஷ் பண்ணு. ஐயோ பாவம். ஏய் யாரு அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்க ஏன் நிக்கல? ஏன்னா நான் கோல்டன் டேபிள் ஜெயிச்சிருக்கேன். சிரிக்காத ஆத்தா. நீ அங்க வருவ தின்ன. அப்போ நான் விடணுமா வேண்டாமா? போய் குக்காவது பண்ணுமா? என்னம்மா இருமா எங்க டூப் குக் வராங்க. தங்கமான பிள்ளை. அந்த பயம் இருக்கடா அம்மா. கை வலிக்குது. Don't worry darling. I will take care. ஏய் அவன் என்ன பண்றான்? ஒரு நிமிஷம். ஏய் அவன் டெடிகேஷனா இருப்பார்ப்பா. ஜிபி முத்து மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படி இன்னும். சௌந்தர்யா கையில வெங்காயம் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையம்மா உன்ட்ட. ஸ்வீட்டுக்கு எதுக்கு வெங்காயம்? என்னம்மா பண்ற? எல்லாம் எட்டுன்ட்ட பாருங்க. இப்ப மீன்கள் வந்து மஞ்சள் பொடி கலவணுமா? என்னய்யா? என் குக்கை வாங்க அனுப்பிட்டு என்ன பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு? திங்கிறதுக்கு பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரா? சௌந்தர்யா அடுப்பு எதுக்கு பத்த வைக்கிற? அடுப்பு பத்த வைன்னு நான் சொல்லவே இல்லம்மா. என்ன பண்ணலாம்? அடுப்பு அங்க பாருங்க. அடுப்பை பத்த வச்சு அதுல சீனியை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அடப்பாய். ஐயோ போடவா வேணாமான்னு யோசிக்குது. ஐயோ போடாத. ஜீனி போட்டுட்டு தண்ணி ஊத்தணுமா தண்ணி போட்டுட்டு ஜீனி ஊத்தணுமா? அட கன்றாவியே. என்பி நீ கொடுத்த வேலை முடிஞ்சுச்சு. க்ளோஸ். இத பார்த்ததே கிடையாது நான். ஆமா இது பூச்சிமாங்க ஏதோ பூச்சிங்க. அது நம்ம குக்கு இருக்க வில்லங்க பிடிச்ச குக்கு. ஆமா இங்க பாருங்க வந்தோடனே வாலும் கத்தும். அப்பா முடியலப்பா. ஐயா உப்பு கொண்டு வந்தீங்களா ஐயா? உப்புனா இருக்கு. எனக்கு கொஞ்சம் போட்டு தட்டா? தர முடியாது. கொண்டாங்க நீங்க. குக்கை நீங்க உள்ள அனுப்பிட்டு நீங்க நல்ல வேலை இது. ரொம்ப பண்ணக்கூடாது. என்பிஎன் சுஜாதா அக்கா உள்ளே வரலாம். அட்டடி தெய்வமே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஏய் சௌந்தர்யா அடுப்பு ஆஃப் பண்ணு. அடுப்பு ஆன் பண்ணவே நான் உன்ட்ட சொல்லலையேம்மா. ஆன் பண்ண சொல்லலையா? அப்புறம் எதுக்கு சக்கரை போட சொன்னீங்க? சர்க்கரையை போட்டு கரைச்சிக்கிட்டு இருந்தான். ஆத்தாடி ஆத்தா. வர சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏய் இப்பதானே விட்டாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. ஐயோ இப்படி மண்டையை பார்த்து கிண்ண எடுப்பானா காட்டு நல்லா இந்த ஸ்கின் வாசு வருதா இல்லையா? வரும் ஆனா வராது. எனக்கு அங்க பார்த்தா டென்ஷன் ஆகுது. நீ ஏதாவது வருது மாசம். பிஸ்கு இருக்குல்ல நான் உனக்கு காட்டின முட்டை அதை வச்சு சர்க்கரை மட்டும் கரைச்சி வை. அடுப்பு பத்த வைக்காத. வைக்க வேணாமா? ஏன் மூளை கட்ட மூதை சர்க்கரை மட்டும் கரைச்சி. நமக்கு வராததை நம்ம ஏன் ட்ரை பண்ணணும்? மூடு. மஸ்டர்ட் சீடு. வலிக்குதா? ஆமாடா. ஓஹோ ஆஃப் பண்ணி வைடு. எங்கே பூத்து? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. இங்க வந்து நீங்க இப்படி நிக்கிறதுக்கு அங்கேயே நின்றுக்கலாமே. அந்த நல்லா இருந்துச்சு உண்மையாவே. தலை இங்க இருக்கணும். அதுக்கு காலு கொண்டு அவ்வளவு வாசம் இருக்கு. என்னது அது? பூச்சினாங்க. எலி பூச்சி சார். எலி பூச்சா? அந்த இது. அக்கா என்ன பண்றாங்க? அக்கா வந்து ஃபிஷ் ஹெட் இலிப்பூச்சி. எலிப்பூச்சி கழுவணும்ல மண்ணே இல்லாம. சார் இந்த போஸ் வேண்டாம் சார். ஒரு மாதிரி கை கால்லாம் வலிக்குது சார். அடுப்புல வச்சு தானே மெல்ட் பண்ணுவாங்க. கேள்வி கேட்டுன்னே இருக்கு பாரு. ஏன் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அடுப்புல வைக்க வேண்டாம் மாமா. ஏன் வேண்டாம்? கேள்வி கேட்க கூடாதுமா முதல்ல. முதல் ரூல் நான்
வேலை செய்ய மாட்டேன், நீ செஞ்சு கிழிச்சிட்ட நீ வேலை செஞ்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கேன் செருப்பாரடி. நீ நல்லா வேலை செய்யற பொண்ணு பண்ணு. 5 நிமிஷத்துல வந்து ஒரு கேரட் தான் சார் வெட்டியிருக்கான், அதை செஞ்சு ரிலீஸ் பண்ணி. நீ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாது என்ன பண்ணுவான்ட்டு. வாய் தான் அப்படி அசிங்கப்படுத்தாதீங்க சார், அவருக்கு வாய் தான். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? நல்ல தண்ணி பாட்டில்ல இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊத்தி கழுவு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? பாட்டிலுக்கு வா. வாரம் கழுவிட்டு தான் இருக்கேனா? எத்தனை தடவை நான் மூஞ்ச காட்டினேன்னா நீ தொலைஞ்சு போவே. ஆமா பார்த்தா ஆமா. ஊத்தே. இது ஒரு வேலன் போட்டு செஞ்சுட்டேட கால். பேசாம ஒரு குழம்பு வச்சம்மா, 2 சிக்கன் அதுக்குள்ள தூக்கி போட்டோமா கொடுத்தோமா. நல்லா பீட் பண்ணிடுங்க. சேச்சி வாழ்க்கையில நம்ம பிச்சு முட்டை எல்லாம் கொட்டதே கிடையாது சேச்சி. மீனோட முட்டையா? ஆமா. வெரி ஹெல்தி ஃபார் உமன்ஸ். ஃபுல்லி ஒமேகா. வந்துருச்சு சார். ஃபிஷ்ல கிரேவி பண்ணுவாங்களா? நாங்க பெரட்டல் தான் பண்ணி பார்த்துருக்கோம். பெரக்கல் பண்ணலாம், டிக்கி பண்ணலாம். ஐ ட்ரைட் இட், என்னால முடியல. ஐ லவ் இட். அவுட்ஸ்டாண்டிங் இட் வில் பி. என்ன ஆர்காடு என்ன பிரியாணியா? கீ ரைஸ் ஆர்காடு சால்னா சிக்கன் சால்னா. என் டைம் போகுது, நான் என்ன பண்றது தெரியல. அது அவ கேஸ் ஆஃப் பண்ணி எல்லாம் ரோஸ்ட் பண்றா லூஸ் மாதிரி. என்னம்மா வர்ற கோத்துக்கு அப்படியே பொருள் எடுத்து சர்க்கரை மட்டும் தான் கரைக்க சொன்னேன். அந்த பொண்ணு கட்டலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் மூளை கட்ட மூதேவி? சௌந்தர்யா கட் பண்றதா இல்ல ஓன்ட்ட நிக்கிறதா? கட் பண்ணவே வேண்டாமா? நீ என்ன கட் பண்ண சொன்ன? கரையுமா, அது ஃபுல்லா கரையட்டுமா முதல்ல. சௌந்தர்யா இங்க வாங்களேன். இத கரைக்கவா இல்ல வாங்கிட்டு வா? ஒரே நிமிஷம். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் டென்ஷன் ஆகல, நீ டென்ஷன் ஏத்துற. ரிலாக்ஸ். இதுதான் முதல் வேலை. இது முடிஞ்சாதான் நமக்கு கட்டிங் வேலை. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் கரைச்சிடுங்க ஃபுல்லா. நீ சரியா பண்ணு, இல்லாட்டி உன் மூஞ்சில அடிப்ப. நான் ஏதாவது பண்றேனா? அன்பா தானே பேசுறேன். பண்ணுங்க. இது பண்ணு. அதான் பண்றேன், அதான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு. நீ ஃபர்ஸ்டா ஒழுங்கா போஸ்ட்ல நில்லு, இல்லனா தேவையில்ல அந்த அது பண்ணு போன் ஆக கூடாது. டேய் கை வலிக்குதுடா. அடங்கொய்யால. அது அந்த பீதி இருக்குடா. தீனா தெரியுதுடா எனக்கு சைடுல. இருடா நேரா திரும்பிட்டு உன்னை வச்சுக்கிறேன். நாங்க கோல்டன் டேபிள் வந்தது கூட சந்தோஷமா இல்ல செஃப். ஆனா இவங்களை எல்லாம் இந்த பொசிஷன்ல பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். புளி எடுத்துட்டு வந்துட்டியா? புளியா? தம்பி புளியிட்டோமா? உப்பு கொஞ்சம் கொடுங்க. இல்ல புளியிட்டோல. உப்பு எடுத்துட்டு போயிட பாரா. இல்ல உப்பு கொண்டா. நீ என்ன ஏன்டா வெட்டு போற நீ? உப்புட்டல. கொண்டே விடுங்க. உப்புட்டல நீ. இந்தாப்பா எப்பா உங்க உப்பு. புளியிட்டு வா. இப்போ மட்டும் புளி எடுத்து வா. எது? அவன் நம்ம டேபிளுக்கு குண்டா. பாண்டி இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? செஃப் வாங்க நம்ம டேபிள் போய் வந்துட்டு போங்க. இல்ல இந்த டேபிள் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஓகே சவுண்ட். நம்ம நட்ஸை கட் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தை தானே நான் முன்னையே பண்ணேன். ஏன் ரெண்டையும் நான் பண்ண மாட்டேனா? பண்ண மாட்டியே. பண்ண மாட்டேனா? ஏய் பண்ண மாட்டேனா சொல்ல அவங்களுக்கு. மச்சான் சில நேரத்தில் பெண்களுக்கு பதில் சொல்லாம இருக்கிறதே ஒரு சூப்பரான ஒரு யுக்தி மச்சான். ஆனா நோட் பண்ணியா, பசங்க சொன்னா நம்பவே மாட்டாங்க, ஆனா பொண்ணுங்க சொன்னா நம்பிடுவாங்க. இந்த பசங்களா பிறந்ததே வந்து ஜென்மம். அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தது அப்படின்னா அதை பொண்ணா பிறக்கணும். வேணாம் மச்சான், உன்ன மாதிரி நிறைய பேர் சுத்தினே இருப்பான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு புளி, சோம்பு, சின்ன வெங்காயம். செம்பகமே. ராகேஷ் அந்த அடுத்த டேபிள் போடா, யாராவது ஃப்ரீயா இருப்பாங்க. பசி காதலிக்குது கண்ணு தெரியல. நான் என்ன அரிசி பொடி சாப்பிடாதே. அரிசி பொடி சாப்பிடல. அரிசி பொடி அதுல. ஆல் டாப் குக்ஸ். இப்போ நான் பெல் அடிக்க போறேன். பெல் அடிச்சோன்னே நீங்க வந்து உங்க குக்கிங் ஆரம்பிச்சு செய்யலாம். ஆனா திருப்பி அந்த சைரன் அடிக்கும் போது போர்டு மாறி இருக்கும். அந்த மாறின பொசிஷன்ல போய் நிக்கணும். சார் கரெக்டா தோல் எடுத்துருக்கேன் சார். எடுத்துருக்க. ஓகே. புளி எடுத்துட்டு வாடா. புளி வேணும்டா. ஏன் அப்படி உச்சத வாங்குத? புளி எடுத்துட்டு வாடா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டா. நீ எடுத்துட்டு வா, நீ போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அவ்வளவு சீரியஸா அப்படியே சமைக்கிற, ஆனா கேரட் பட்டாணி மட்டும் தான் பொங்க வச்சிருக்க. இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கா? எல்மேஷனா? ஏறா கண்ணு 2 ரக்க ராட்டினோ கொஞ்சம் போடு. அவன் கிடக்குறான். கண்ணு 2 ரக்க ராட்டினோ கொஞ்சம் போடு. லா. கேவலமான வாய்ஸ், கேவலமான டான்ஸ். போடு. சுகர் இல்ல தலைவா, பிபி மட்டும் தான் இருக்கு. ஓகே எடுத்து வந்துடுறேன். என்னது இது பொக்கே கார்டனி? இல்ல அதுதான் உள்ள போட்டு கட்டி பாயிலே பண்றாரு துணியோட சேர்த்து. ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும்னு. அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாரு. இவருக்கு பொண்ணுங்க படிச்சிருக்கான் சார். ஆமாமா. அதே கொஞ்சம் வயிறு எது ரைட்டா. இவனுக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ் இல்லைன்னா அப்புறம் என்னடா? என்ன செஃப் எப்படி அவன் ஸ்மார்ட்டா இருக்கான் பையன். அப்ப நான் எப்படி செஃப் இருக்கேன்? நீ சாமி வேஷம் போட்டிருக்கேன், அதனால கெட்ட ஓகே. பக்கமே வரணும். போதும், அது வேண்டாம்.
முட்ரு கருவேப்பிலைங்க கருவேப்பிலை எது ஏமா ரொம்ப அநியாயம் போய் கருவேப்பிலை எடுத்துக்கோ, போ. கருவேப்பிலை நீ பேச்ச கொரோனா சொன்னது சரி. கருவேப்பிலை எடுத்து வர நான் இன்னைக்கு டிஷ் முடிக்கணும் உன்னை கொண்டு கரம் மசாலா ஒண்ணு. ஆயிடுச்சு, சூடாயிடுச்சுப்பா, வந்து பேச. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? கருவேப்பிலை ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வட கருவேப்பில்லை. ஐயோ உசுர வாங்காதீங்கம்மா. நான் புஷ்பா. படியப்பா என்ன புஷ்பா? அவனை பத்தி தெரியல உங்களுக்கு. என்னாச்சு? சுபாஷ் புரியுது, வெறித்தனமா செய்யணும் தான். இதோட இது கிடையாது. கிடையாது. இன்னும் எலிப்பூச்சி வேற ஊற வைக்கல. உன்னை யாரும் இதை போட சொன்னா? அது என்ன ஊற வைடா? ஆஹா தப்பு பண்ணிட்டேனே. சேச்சி இன்னைக்கு ஸ்வீட் பண்றோம் சேச்சி. அடி போடு. ஏய் சுண்ணாம்பெல்லாம் எடுத்து வச்சிருக்க? அது எங்க இருக்கு? பேக்கிங் பவுடர். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? என்ன நண்பா கலக்குறீங்க? பொங்கல் தோசை வடை சாப்பிடா மச்சான். எடுத்துக்கோ. அடா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாங்களா? இன்னும் பசி தீர்த்துக்கலாமே. சத்தியமா நீங்க எல்லா எபிசோடும் இருக்கணும் சேச்சி. மாம்பழம் ஸ்வீட் அவ்வளவு இல்ல சேச்சி. நீங்க ஊட்டுற உங்க கையில தான் ஒரு ஸ்வீட் இருக்கு. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. நீ தலையில போடு. எதுல? போடு, அவ்வளவுதான். இதுல போடு. போட்டாச்சு. தலையை போட்டுதான். இத கழுவு. கழுவி கொண்டு வா. சோம்பு படி வந்ததா? ஏய் போட. வெளிய போட. முதல்ல சோம்பு பவுடர் இருந்தா எடுத்துட்டு ஓடியா. உன்னால முடிஞ்சது அது வேலையாவது பாரு. யா உனக்கு வேலை கொடுத்தது பார்த்தா எனக்கு வேற வேலை கொடுக்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பேஸ்ட் வேற. சோம்பு பொடி. மூஞ்ச பாரு. மூஞ்சியும் முகர கட்டுங்க. என்ன பிரவியோ. அப்பா இது மிளகா வத்தல். நெகிலா வத்தல். நெகிலா வரமிளகா. வரமிளகாவா? நீ ஒரு குறமாசல பிறந்த மாதிரி இருக்கு நீ. ஆமா. என்ன கெட்ட போட்டுக்க நீ? என்ன கெட்ட போட்டுக்க? கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர். நிறைய கோவம் வந்து நடக்காமா? போற ஐஸ் போட் இது வேணும். ஐஸ் பொட்டியா? ஐஸ் ஐஸ் அந்த ஐஸ் வைக்கிற அந்த பொட்டி. கொஞ்சம் வலிய தள்ளுற. என்ன பண்ண போறா? அது கோல்டன் டேபிளுக்கு இருந்துட்டு போகுது. அவங்க எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க. என்ன வடையா? ஊராலகி அக்கா மில்க் யாரும் இல்ல. நீங்க பண்ணிக்கோங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க இங்க கிண்டணுமா? கிண்டிக்கோங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்ன மனுஷன் கிட்ட ஏதாவது பிடிச்சிருக்கா வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன மதிச்சதே இல்ல. ஐசு நீ இது பண்றியா? நான் வேற டேபிள் போயிட்டு வரட்டா? இல்ல போகாத. ஐசு ஏன் போறேன்? நான் இருக்கல. இந்த ஷோ முடிச்சிட்டு அப்புறம் நீ எங்கேயோ போவே, நான் எங்கேயோ போவேன். அப்போலாம் ஐசு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவேன் நீ? இங்க இரு. அப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஹே ப்ளீஸ் டா, என்னை யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. நான் தான் இருக்கேன்ல. ஐயா அப்பையா அமுங்க மாட்டேங்கி. காட்டுங்க. படிப்பறிவே இல்ல, படிக்கவும் மாட்டேன். என்னையா? அதாவது இது ஆனே பண்ணாம ஆனாவல சரி, இப்ப பாரு. எப்படி அவங்க வீட்டுல குழந்தைகளை இவருக்கு திட்ட மாட்டாங்களா? இப்ப பாரு, நான் வச்சா ஆனாவ மாட்டேங்க பாரு. இத மேல இத பண்ணணும். ஆனாவதா? இப்ப சாரி சேச்சி. எனக்கு இது மட்டும் எப்படியாவது நடந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல தெரியுமா? தூக்கமே வரலடா, ஒரே டென்ஷனா இருக்கு. அழகான பொண்ணுங்களை ஒரு வாட்டி பார்த்தாலே பிரச்சனை தான். ஏன்னா தூக்கம் வராது, நிறைய கனவு வரும், அப்புறம் கிஃப்ட் வாங்கணும், நினைச்சு பார்த்தாலே டயர்ட் ஆயிரும். அழகான இப்போ நீ இந்த தக்காளியை போட்டு இதை பியூரி பண்ண ஆற. ஓகே சார். டாப் குக்ஸ் எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிற போர்டு மாதிரி இருக்கு. இப்போ அந்த போர்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நில்லுங்க. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? வள்ளி மேரிக்கிறப்பா. உட்னா நான் பண்றேன் போனா. இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபுட்ரா. சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. செப் அவ்வளவு பெரிய செப்புக்கே தெரியல இது வித்தியாசமான. எப்படி குக்கிங் கத்துக்கிட்ட? சின்ன வயசுல இருந்து இங்கதானே இருக்கு. தனியா இருந்து சர்வைவலுக்கு கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்ல, புரிஞ்சுதா? அப்படியா? ஆமா. ஆனா நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் சமையல் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. ஏன்னா உனக்கு யாரோ கண்டிப்பா சமையல் நல்லா சாப்பாடு கிடைக்குது, அதுக்காக. சாப்பாடு கிடைக்குதா எனக்கா? இல்ல ஐசு நீ வேற. மிக்ஸி ஓட மாட்டேங்குதா? வார பார்த்து ஷாக் அடிச்சிராம பத்திரம். இதுகளும் சரி அட பண்ணுங்க. பாவிகளா, சாவடிங்கடா. அடிங்க ஒய்யால. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஒய்யால கோவம் வந்து
சூப்பராக செய்யலாம். ரியலி இஸ் ஒர்க்கிங் அவுட். என் அண்ணன் மாதிரி இல்லை சார். அப்படி நீயே சொல்ற. சரி இப்போ குக்கர் வேணுமா என்ன? ரைஸ் நீ எடுத்துட்டே வரலையா செல்லக்குட்டி? அம்மா நீ எடுத்துட்டு வந்தம்மா. ஃபர்ஸ்ட் ரைஸ் தான் இங்க சீக்கிரம் ஆட்டையை போடு. எந்த திருட்டு பயடா எடுத்துட்டு போனது டேய்? ஏய் அவன் யாரையோ பேசுறான், நீ எதுக்குடா அவனை நீ ஆன் சொல்லி மாட்டிக்காத. இல்ல என் நம்மளையே இந்த நானும் அடிக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்பல இருந்து. மச்சான் இந்த பொண்ணு அதிரசம் பண்ணுதுடா. அதிரசமா? என்ன சொல்ற என்ன சொல்ற? எனக்கே பயம் அது கொஞ்சம் பண்றது. எப்பவுமே அது ஒரு ராவடி வரவே வராது. பாட்டிக்கு மட்டும் தான் ஒழுங்கா வரும். என்ன சொல்ற? ஏன்னா அது ஆள் செலக்ட் பண்ணி வரும். நான் பணம் வரவே வராது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் கட்சியில் அதை மாற்ற பண்ணேன். அப்படியா? நாங்கள் குவைட்ல எவனுமே பண்ண தெரியாது. அப்போ இவ்வளோ டேஞ்சரான டிஷ்ஷை தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். பண்ணுவோம். ஐயோ இது ஸ்லோ பண்ணவா என்ன பண்ண? இது தீர மாதிரி இருக்க. அதான் நான் ஆஃப் பண்ணி 60 ரூபா ஆகுதுடா. ஆயம் பார்க்க விடு. அப்ப அதை தான் நான் பண்ணுகிறேன். ஒரு வீட்ல ஸ்பைடர் இருக்குல்ல, ஸ்பைடர் அது மட்டும் பயங்கர ரிச்சா. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அது உங்க வீட்ல இருந்துச்சு. கரெக்டா? என்ன கலாச்சிட்டாராமா? தெரியல. ஏன்னா அது வந்து டெய்லி நைட் வெப் டிசைனிங் பண்ணிச்சான். பட்டுக்குட்டி ரிஜெக்ட். உனக்கு லைஃப்ல சிங்கிளா எதுவும் லவ்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் பார்த்தாச்சு ராகேஷ். உன்னை யாரும் அசிங்கமா திட்டது இல்லையா? அதெல்லாம் பார்த்தாச்சு ராகேஷ். கல்யாணம் ஆகுமா ஆகாதா? அது மட்டும் தான் பார்க்கல ராகேஷ். ஆவாது ராகேஷ். பார்த்து உடைஞ்சிராம அப்படியே இருக்கணும். நீ எல்லாத்தையும் போடு. எல்லாத்தையும் போட்டுருவா. எல்லாத்தையும் போடு. ஏ அதை கழுவி விட்டா பெட்டரா, இல்லைன்னா கஷ்டமான அம்மா. அக்கா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். இது இருக்கா? அண்ணா சிக்கன் குழம்பு தங்கச்சிக்குண்ணா. வாயில கத்தி விட்டு சுத்த மாதிரி போயிடு. வேலையே இல்ல நீ எவ்வளவு வேலை கொடுக்குற நீ? விட்டு நான் பார்த்துக்கிறேன். சீரியஸ்லி இல்லை உனக்கு சரியா வராது பண்றதுக்கு. அதுக்காக என்ன காலையில உன்னை யார் போட சொன்னா? முட்டாளு. எது முட்டாளா? இது கீழே விழவே கூடாது. இப்படி பண்ணி உள்ளே உட்காரணும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா சொல்லுங்க, நான் கத்து கொடுக்குறேன். மீனா திருப்பியா? என்னது சார்? அவருக்கே சந்தேகமா இருக்கு சார். திருப்புறேன் சார், திருப்புறேன். ஒரு ஆம்பளை பையனை இந்த பாடு படுத்தினா வீட்டுல 2 பொட்டை பிள்ளை இருக்கான். என்ன பாடுபடுத்துன்னு எனக்கு இப்பதான் தெரியுது எனக்கு. ஆமா இவன் வந்து பார்த்தான். என்னது இது? This is மயிலாப்பூர் டிஷ். வெல்லம். மர்க்கா சொல்லு. வெள்ள ரசம். கரெக்டா? வெள்ளை ரசமா? வெள்ளத்துல ஏதோ பண்ற ரசம்னு சொன்னாங்க. அதிரசம். அதிரசம். அண்டை உள்ள எதனா இருக்கா? களிமண்ணா சார் இந்த ரசம் நான் கேள்விப்பட்டது இல்லை சார். அதிரசம்டா. அதிரசமா? ஐயா அடி கெட்டண்ணம் முடிச்சவளே. கதிர் இது கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுக்குறியா? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. கதிரே அக்காளுக்கு ஒரு விடுதலை குடுறா. அட மலக்குறங்க. என்னடா எல்லாமே தருதலையா இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இது எடுத்துட்டா அப்படியே. இது மிக்ஸ் பண்ணு. இப்ப பாருங்க. சொல்லு. இது இல்ல இது மிக்ஸ் பண்ணு. என்னடா பண்ற லூசு? இது மிக்ஸ் பண்ணு. அது வேண்டாம். இதை நான் சாப்பிட்டதே இல்லை. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? எலுமிச்சம்பழம், வெங்காயம், இலை தட்டு. சீக்கிரம் வா. இலை தட்டு. வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. அதிர்ச்சி. நான் ஆடியோ செக் பண்றது உன் பேரை சொன்னேன். உனக்கு ஏன் பயம் வருது? என்ன பண்ணிருந்தாங்க நீ? ஒண்ணுல சார் சும்மா வெள்ளவா தண்ணி கூட ஸ்பூன்ல மெஷர் பண்ணி போடுறாங்க. யாரு? சுபாஷ். அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல. ஐ திங்க் இஸ் வெரி டெடிகேட்டட். நீங்க வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துட்டு வாங்க. இன்னொரு மிக்ஸி சின்ன வெங்காயம் எடுத்துட்டு வரலையா? இங்க இருந்துச்சே. இருந்தது. யாரோ எடுத்துட்டு அங்க இருக்கு பாருங்க. என்ன எகத்தாளம். இதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் பார்த்தோன்னே எடுத்துக்கோ அப்படின்றாங்க. யாரு? சுஜாதாக்கா. இப்போ நீ இதில் போட்டு அதை ஐயோ இதை மறந்துட்டேன். அச்சு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ?
இது தாண்டா மீன்கள் தொக்கு கையால் தொட்டு நக்கு கையில போலாம் இவள்தான் ஜிபி முத்து இது சென்னைடா சென்னைடா சாடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி வாத்துட்டோம். சூப்பர்யா, வீட்டுக்கு எடுத்து போயிருங்க. பட் சார் பிபிஎஸ் அழுக்கு பந்து பட் சார். பாத்தியா அது என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் வீட்ல சொல்லிருந்தா கூட கோவப்பட்டிருக்க மாட்டாரு. பிபிஎஸ் எவ்வளவு அது சொல்லிட்டு திட்ட சொல்லு. தெரியாம திட்டு வாங்கணுமா? ஏய் அப்படிதான் பண்ணுவேன். இப்ப என்ன பண்ணனும்னு கேக்குது பட் சார். சார் நான் அப்படி கேக்குமா? வந்து நான் பாத்துக்கறேன். புஷ்பா கூட இருக்கல. வர மாட்டேன்னு கேளுங்க சார். ஓ புஷ்பாவை கலச்சிட்டீங்க சார். அந்த பொண்ணு நான் அங்கேயே எனக்கு கேட்டது அது எதுவுமே சொல்லல. நீயா ஏதோ சொல்லி நிக்கிற. கஷ்டப்பட்டு இந்த ரவுண்டு தான் நினைச்சேன். விக்கே அவுக்காம இருக்காரு. ஷோ முடிய போதே நினைச்சேன். மன்னிச்சிருங்க சார். மட்டுக்குட்டி ஜோசப் குருவுல இருக்கும்போது எதுக்கு அவங்க மேல கை வைக்கிறீங்க? உன் பேச்சுல திமிரு தெரியுது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது மாதிரி பேசுறீங்க நீங்க. அது இப்ப நீ என்ன குருவுலாக்கு ஒரு கெட்டப்பா இருந்துச்சு. படையப்பா இருக்கும்போது நீங்க இதெல்லாம் பண்ணலாமா? இல்ல பசங்க மேல கை வைக்கிறீங்களா? எனக்குன்னே வருவீங்களா? ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். எல்லாரையும் அடிக்கிறீங்க நீங்க. ஐயோ மூக்கு புடப்பா அந்த சேத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சார் அது நிஜமான முடியும் சார். அது நிஜமான முடியும் சார். போதும் வெந்திருக்கு நேற்றுக்கு சிக்கன். ரொம்ப இன்டென்ஸா இருக்காரு. அங்க பாரு யோகி பாபு சார் வந்திருக்காரு பாரு எபிசோடுக்கு. யோகி பாபு சார் நல்லா இருக்கீங்களா? படம் எல்லாம் சூப்பரா போகுது சார். மண்டேல படம் சூப்பர் சார். என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நோ கோகனட் ஆயில். ஐயோ ஐயோ கோ கெட் கோகனட் ஆயில். என்ன நடக்குது? என்னது? மக்கன் பேடா. ஐ ரிசர்வ் 1 பால். 2 for me. உனக்கு பிடிக்குமா? பண்ணதே அவ்வளவுதான். சரி இது ஏதாவது பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா? அம்மா அது வேஸ்ட்மா, அது ஒன்ன மாதிரியே. அதனால அது தூக்கி. என்ன வாய் உனக்கு? ஓகே மென்டார்ஷிப் உள்ள வாங்க. ஏலே கையில என்ன அள்ளி போடுற? கையில அள்ளி போட்டுட்டு இருக்க. கையில போட்டா கெட்டுருமா? கெட்டிடுமா? பரவாயில்லையே கேக்கு. ஏய் ஆண்டி. ஏய் புஷ்பா ராஜ்ரா. ஒரு கொஞ்சம் லெமன் தேவைப்படுது. என்ன பண்ண? கொஞ்சம் ஜூஸ் போடலாம். கொத்தமல்லி வேணும்ல? கொத்தமல்லி இப்ப இல்ல. சரி இது எடுத்துருங்க. ஒரு 4 பீஸ் எடுத்துருங்க வெளியே. எடுத்துட்டு கிரேவி மட்டும் குக் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் குக் பண்ணணும்? இன்னும் நல்லா குக் பண்ணுங்க. ஊத்துட்டுமா? ஊத்து. ரொம்ப ஊத்திடாத ஓரளவுக்கு. கரெக்டா ஹோட்டல்ல ராமராஜன் மாதிரி இல்லடா. ஜாயில துண்ட கட்டிட்டு ஹோட்டல்ல மாஸ்டர் கட் வரல. இது சுகர் சிரப் தானே இது? அப்படியே விடு, கொஞ்ச நேரம் கழிச்சா ஊறிடும் அப்படியே. இந்த உலகத்திலேயே யார் அழகு? வேற யாரு? என் முத்தழகு. ஐயோ அவர் வைஃப் பார்த்துட்டாரு. ஐயோ. So main cooking challenge-க்கான டைம் முடிய போகுது. and your countdown starts. 10 9 8 7 6 5 4 3 2 1 time's up. ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் வர போறது நம்மளுடைய ராயபுரம் டீமான செஃப் செருமா டீம்ல இருந்து பெப்சி ஜென் மாஸ்டர் அண்ட் சுஜாதா அக்கா. மீன் முட்டை கறி சார், சன்னாக்குனி ரைஸ் சார், மோர் சார். மீன் குழம்பு இல்லை மீன் முட்டை குழம்பு வச்சா அடுத்த நாள் நல்லாயிருக்கும். சட்டியில் அமேசிங்காக இருக்கும். வெரி நைஸ்லி டன். எனக்கு ஒரே ப்ராப்ளம் வந்து இந்த ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் கசப்பு ஃப்ளேவர் வருது, கொஞ்சம் உப்பும் கம்மியாக இருக்குது. அது ஓகே, சாரி. இதெல்லாம் முட்டை இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ். முகுந்த் இதுக்கு முன்னாடி மீன் முட்டையை பார்த்துருக்கியா? இல்ல சார், இன்னைக்கு பார்த்துட்டேன். நான் இவ்வளோ எபிசோட் பண்ண வேலை மொத்தமா சேர்த்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன் சார். சார் உண்மையிலே சார் இன்னைக்கு நல்லா பண்ணலாம், நான் பார்த்தேன். சூப்பர். ராமராஜன் சொல்லுங்க. ராமராஜனா? நீதான்டா. சொல்லுங்க. தெலுங்கு ராமராஜன் நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணீங்க சார்? மீன் தலைக்கறி சார். மீன் தலைக்கறி, அது தலை குழம்பு. மீன் தலை குழம்பு. எலிப்பூச்சி சார். ராயபுரத்துல இல்லி பூச்சின்னு சொல்லுவாங்க, அதான் கரெக்ட் வேர்டு. இல்லி பூச்சின்னா என்னது? சின்ன நண்டு. பால் நண்டுல சின்ன நண்டு, குட்டி நண்டு. வேற லெவல், வேற லெவல். கறி, ரைஸ், மீன், எலிப்பூச்சி, பால் நண்டு, அமேசிங்.
ஐயோ ஐயோ. ஆனா அவரை வச்சு பண்ணீங்க பாருங்க, அதுக்கு டபுள் கிளாப். டிபி நல்லா ஆடுறா. இவர் வேற லெவலுங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்தது, சூப்பரா இருந்தது விஜயன் சார். அதே மாதிரி சுஜாதா மேம் வெள்ளிப்பூச்சியும் குழம்பு ஃப்ரை எல்லாமே ஆஹா, வார்த்தை இல்லை. சுஜாதா இன்னைக்கு உங்க சாப்பாடு வந்து பிரமாதத்துக்கு தாண்டிடுச்சு. மீன் தலை குழம்பு வந்து அந்த சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், பச்சை மிளகாய் அவிச்சு போட்டு கலக்கிட்டீங்க. வெரி வெரி குட். சோ அடுத்து நம்ம டேஸ்டிங் கூப்பிடுறது ஷெஃப் சரவணன் டீம்ல இருந்து என்பி அண்ட் சாய்தினானா. சவுண்ட் சொல்லுங்க, என்ன டிஷ் பேரு? ஆர்காட் மக்கன் பேடா. ஆர்காட் மக்கன் பேடா. நெத்தி அடி டிஷ். அடிக்குமா நெத்தி அடி டிஷ்? அடி மச்சான். ரொம்ப நல்லா இருக்குப்பா, அமேசிங். உள்ள அந்த கோயா நட்ஸ், மிக்ஸ்டு நட்ஸ் பர்ஃபெக்ட்டா ஊறி கரெக்டா வந்திருக்கு. அண்ட் டெம்பரேச்சர் இஸ் ரைட். குளுங்குளுமாட்டம். குளுங்குளுமாட்டமா? இதுதானே ஃபர்ஸ்ட் டே வாங்கும்போது எதனா குதிரை போடா வேற மாதிரி இருக்கான். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. கதிர், உங்க டிஷ் பேர் என்ன? ஆர்காட் சிக்கன் சார். வாரே வா. ஓ அவுட்ரா. ஆட்ரா 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 ஆட்ரா. அமேசிங். சால்னா மௌனே பர்ஃபெக்ட். தேங்க்யூ தலைவா. ஒன்று பயங்கரமா இருக்கு. வேற லெவல்யா. மார்க் போட்டோம்னா என்ன சொல்லி மைனஸ் பண்ணுவோம்னு தெரியல. படையப்பா, உன் கூட சமைக்கிற அந்த குக்கை பத்தி நீ என்ன நினைக்கிற? செருபாவை பார்த்தா மட்டும்தான் வந்து அவரு ஏதோ வேலை செய்யறாரு, இல்லைன்னா அமைதியா இருந்துறாரு. அமேசிங். ரெண்டுமே ஹேட்ஸ் ஆஃப். மக்கன் பேடா வந்து வேற லெவல். பிளக்குன்னு அப்படி பிரியுது. கலர் நச்சு நெத்தியடி. சால்னா சிக்கன் சால்னா அவுட் ஆஃப் வேர்ல்ட். வெரி குட். ஹேட்ஸ் ஆஃப். Thank you so much. Thank you. Fantastic. தினானா என்பி. ஸோ அடுத்ததா வந்து மயிலாப்பூர் வச்சு சமைச்சது யாருன்னா நம்மளோட ஐஸ்வர்யா தத்தா அண்ட் பரத். பரத், நீ இந்த 3 டிஷ் பேர் சொல்லு. சமைச்சது எந்த ஏரியாடா? மயிலாப்பூர். மயிலாப்பூர் இங்க வாய்கிட்ட வந்தா சொல்லி அங்க இருந்து போய் சொல்றப்படா. மயிலாப்பூர் சென்னையாடா உனக்கு? மயிலாப்பூர் சென்னை இல்லையா? பாவி. மயிலாப்பூர் சென்னை நண்பா. பாண்டிச்சேரியில் இருக்குடா மயிலாப்பூர். பாண்டியா? மயிலாப்பூர் போனதில்ல நண்பா. நான் நமக்கு தெரியல நண்பா. பாண்டிச்சேரி சொல்றேன். டேய் சாப்பாடு பேர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லு. புளியோதரை, கேபேஜ் கூட்டு. கேபேஜ் கூட்டு, வெல்லம் வச்சு ஒரு ரசம் பண்ணிருக்கேன் நண்பா. ரசமா? அதிரசம். அதிரசம் நண்பா, அதிரசம். ஜோசப் குருவிலா, இந்த அதிரசத்தை செஞ்சது யாரு? யாரா வேணா இருக்கலாம் நண்பா. இந்த கேமராமேனா இருக்கலாம், டாப் குக்கா இருக்கலாம், இந்த ஷெஃபா இருக்கலாம், அந்த டூப் குக்கில் ஒருத்தரா இருக்கலாம், இந்த ஒருத்தர் பரத் கே ராஜேஷா இருக்கலாம். ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சே. அதிரசம் எப்படி செஞ்சீங்க நண்பா? கையால நண்பா. ஐஸ்வர்யா, எவ்ரி சாட்டர்டே நான் வந்து கபாலீஸ்வரன் கோயில் போவேன். போகும்போது கோயிலேருந்து வெளியே வரும்போது அவங்க என் கையில புளியோதரை தான் கொடுப்பாங்க. ஸோ மயிலாப்பூர் சேலஞ்ச் வரும்போது என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சு வந்து புளியோதரை. புளியோதரை வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் கொடுக்குற மாதிரியே தான் இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. கூட் இஸ் கோயிங் ரியலி வெல் வித் புளியோதரை. ரொம்ப நல்லா இருக்கு. அதிரசம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஆனால் இதில் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் வாயில் வந்துச்சு. ஏன்னா அது கிரன்ச்னஸ்க்காக தான் அது மட்டும். லிட்டில் ஓவர் சாஃப்ட். அதர்வைஸ் இட்ஸ் a very good dish. Other 2 dishes are top. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கோயில் பிரசாதம் மாதிரியே இருக்கிற புளியோதரை, அதுக்கு அந்த கூட்டு ஃபென்டாஸ்டிக். கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது வரைக்கும் தெரியாது அதிரசம். இப்போ டாஸ்க் கொடுத்து 1 மணி நேரத்தில் அதிரசம் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அது இவ்வளோ நல்லா பண்ண முடியும்னா எனக்கு நம்பவே முடியல. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட். அந்த கொஞ்சம் அந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு 50% கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா அதிரசம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இது எனக்கு பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓகே. But the flavors are intact. Thank you. Hats off. Thank you. അടിപൊളി ഉൽത്തേജകം കൽപ്രേക്ഷകരെ. Wonderful. Wonderful cooking. Thank you. அடுத்ததான் இங்க வரப்போறது மிச்சம் இருக்கா பெரம்பூர் ஆங்கிலோ இந்தியன் டிஷஸ் 3 பேர் செஞ்சிருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் சைத்து, சுபாஷ் அண்ட் மனிஷா. ஏ புஷ்பா,
சொல்லு ராகேஷ். புஷ்பா புஷ்பா சொல்லு என்ன டிஷ் இது? சிக்கன் பை செஃப். சிக்கன் பை செஃப்பா? ஆங்கில இந்தியன்லாம் சாப்பிட்றோங்க சார். சார் எழுதுக்கு முன்னாடி நாங்கள் வரோம் சார். உப்பு அப்பயே சொன்னோம் கொஞ்சம் போடணும்னு சொன்னேன், கேட்டியா? டேஸ்ட் பண்ணீங்களா? அந்த அப்புறம் தான் சார் டேஸ்ட். சரி, உப்பு தவிர இட் இஸ் கிவிங் அ வெரி குட் ஃப்ளேவர் ஆஃப் சிக்கன் அண்ட் அந்த ஹர்ப்ஸ் எல்லாம். மேலே க்ரஸ்ட் வந்து இட்ஸ் வெரி நைஸ். நல்ல ஃப்ளேக்கியாக வந்திருக்கு. ஒரு செகண்ட் அட்டம் இஸ் வெரி வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. டேய் நான் எதை வச்சு நான் ஜட்மெண்ட் சொல்றது? ஏதாவது வைங்களா எனக்கு. ஏய் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு தான் வெரி குட். தேங்க்யூ சார். ஒரே ஹெர்பஸ் இருக்கு, ஃபுல்லாக ஹெர்பஸ். ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. வெரி நைஸ். தேங்க்யூ சார். என்னடா செருப்பை காட்டுறேன்? எங்கடா இவ்வளோ ஒரு கெட்டப் போட்டுட்டு இந்த பல்லாக்கு வந்து 1 hour ஒரு ½ an hour வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த அருண் ஃபுல் நேரம் முடியன வரைக்கும் இந்த பல்லாக்கவன் தொட்டதே கிடையாது. பாவம். அதிர்ச்சி. ஓகே தீனா சொல்லுங்க என்னது? பேட் வேர்ட் கறி. பேட் வேர்ட் கறி. நீங்க சாப்பிட்டுட்டே பேட் வேர்ட்ல திட்டுவீங்க. பேட் வேர்ட் கறினா என்ன? அவங்க பால் and சொல்லி அந்த வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால தே நேம்ட் இட் as பேட் வேர்ட் கறி. This chutney is devil's chutney. Devil's chutney. இந்த சட்னி தான் ஹைலைட் ஆஃப் த டிஷ். எப்படி சட்னி ஹைலைட்? ஐயோ வெரி குட். சட்னி ஃபண்டாஸ்டிக் சட்னி. ஒன்லி ப்ராப்ளம் வாஸ் ரைஸ் பிகேம் plain. Otherwise it's a very good attempt. But the gravy is really rich. நல்லா இருக்கு. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட் வெரி குட். வெரி நைஸ். ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது டாப் குக்ஸ் தான் வந்து நல்லா பண்ற மாதிரியும் டூ குக்ஸ்லாம் வந்து சும்மா வந்து போற மாதிரி. இல்ல எனக்கு புரியல இது என்னது? குக் சரியா வேலை செய்யலன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. சார் டூப் குக்னா உங்களுக்கு அது அவ்வளோ சாதாரணமா போச்சா? காலையில அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஷூட்டிங்க்கு வந்து இங்க என்ன கட்ட போறேன்னே தெரியாம ஏதோ ஒரு கெட்டப் போட்டு உள்ள வந்து யார் கூட சேர போறேன்னு தெரியாம அவங்க என்ன சமைக்க போறான்னு அவங்களுக்கு தெரியாம அவங்க என்ன சமைக்கிறான்னு எங்களுக்கு தெரியாம இதுதான் டிஷ்னு ஏதோ ஒரு டிஷ்ஷை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்தா அது நல்லா வந்துச்சுன்னா அவங்கள பாராட்டிட்டு தப்பா வந்துச்சுன்னா எங்களை போட்டு திட்டி ஒரு நாள் வாங்கி நின்று ஒரு வாரமாச்சு டூப்புக்கு நீ தாண்டா அப்படின்ற பேரை மகத்துக்காக படாத பாடுபடுற சாதாரண காமெடியன் சார் தாங்க. ஏண்டா அவன் சொன்னா அதுக்கு என்ன ஊ மூஞ்சில இருக்கிற பேர் அவன் மேல தள்ளி விடுறான். புஷ்பா புஷ்பா இப்போ இது மாதிரி நீங்க ஏதாவது பேசி பார்க்கலாம். புஷ்பா நான் ஃப்ளவர் நினைச்சீங்களா? பயர் எல்லாமே கிலோ. பண்ண மாட்டேனா? சாவு அடிக்கிறாங்களே மனுஷாடாங்களே. ஒரு ஃபுட்பால் டீமே ஒழிச்சு வச்சிருக்கோம்டா நம்ம. என்ன மாதிரி பாஸ் பண்றானுங்க. சொல்லுங்க தீபா, என்ன டிஷ் பேர் என்ன? ராயபுரம் மில்க் கேக் சார். ராயபுரமா? பெரம்பூர்மா? அதாவது ராயபுரத்துல இருந்து பெரம்பூருக்கு ட்ரெயின் ஏறி வந்து அப்புறம் பெரம்பூர் மில்க் கேக்குன்னு. பெரம்பூர் பிஸ்கெட்டா? பெரம்பூர் மில்க் கேக் சார். சாப்பிட்றது நல்லா இருக்கு. அந்த சாஸ் நல்லா இருக்கு. ஒரு கிரெம் ஆங்கிலிஷ் மாதிரி இருக்கு சைடுல. எனக்கு மில்க் கேக்கோட ரசமலை டேஸ்ட் வந்துச்சு. ஏன் தெரியல. இட்ஸ் வெரி குட் ட்ரை. செகண்ட் வீக் தான் நீங்க. ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் ஃபார் திஸ் டிஷ். ஆஸ் சச் இஸ் குட். நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. டேஸ்ட் எனக்கு பேசிக்ல மிஸ்டேக் எதுவும் இல்லை. கொஞ்சோண்டு கட்டியாக தான் இருக்கு. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணி சாப்பிடலாம். அது சோக் பண்ணி சாப்பிடும். நல்லா இருக்கு. ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு. பட் டாஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக எதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. யா குட், வெல் டன், வண்டர்ஃபுல், குட் குக்கிங், தேங்க்யூ. டேஸ்டிங்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக முடிஞ்சது. ரொம்ப அருமையா எல்லாருமே வந்து சூப்பரா சமைச்சிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து எலிமினேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த 10,000 பெட்டி தருணம் இது. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. டூப் குக்ஸ்ல தானே சொல்றீங்க, டாப் குக்ஸ் வாயே திறக்க முடியாது. அந்த 10,000 பெட்டி உள்ளே வரட்டும். வாங்கோ. ஸோ இதை முடிவு பண்றது நீங்க மட்டும்தான். ஸோ ஆல் த டாப் குக்ஸ் ப்ளீஸ் கம்.
எலிமினேஷன் இல்ல, நோ எலிமினேஷன். ஓகே, சோ டாப் குக்ஸ் அண்ட் டூப் குக்ஸ், இன்னைக்கு மெட்ராஸ் ஸ்பெஷல்ல டாப் குக் ஆஃப் தி வீக் வாங்குனது யாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. எல்லா டீமுமே வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணீங்க. யூ கேவ் யூ பெஸ்ட். பட் ஐ வாண்ட் ஹைலைட் 3 டீம்ஸ். 3 டீமை நான் எதில் கூட போகிறேன். சாய் தீனா அண்ட் ஆதித்யா கதிர் வாங்க. சுஜாதா அண்ட் முத்து வாங்க. என்பி அண்ட் சவுண்டு. தம்பி சிரிக்க கூடாது. இந்த 3 பேருமே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வினர்ஸ். நீங்கள் 3 பேர் ரொம்ப நல்லா பண்ணீங்க. வண்டர்ஃபுல். ஆனால் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜில் ஒருத்தவங்க வந்து தட்டிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அந்த எட்ஜை வச்சு தட்டிட்டு போகிறது சுஜாதா அண்ட் ஜிபி முத்து. சுஜாதா கான் ஜிபி முத்து அவர்களுக்கு பிபி டேஸ் வழங்கும் ஒரு டபரா செட்டு. செருவா வீட்டில் பிபி டேஸோட ஷோரூம் தொடங்குறாங்களாம். உதய கிருஷ்ணா கீ வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வழங்கக்கூடிய ஒரு கிராசரி கிஃப்ட் ஹேம்பர் ஃபார் டாப் குக், ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஃபார் டூப் குக். கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வழங்கக்கூடிய ஒரு நட் பாஸ்கெட் ஃபார் மென்டா ஷெஃப். ஸோ கலக்கலான இந்த மெட்ராஸ் ஸ்பெஷல் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இப்போ இங்கிருந்து விடைபெறுவோம். இது பிபி டேஸ் வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு உடன் வழங்குவோர் உதய கிருஷ்ணா அசல் நெய் அண்ட் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட். டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியை சன் டிவியில் ஒளிபரப்பானதும் உடனடியாக சன் நெக்ஸ்டில் இலவசமாக கண்டு மகிழுங்கள்.